ஒரு முறை எனக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. கடிதம் என்றால் ப்ரேயர் பெட்டிஷன். ஆண்டவரே, என்னுடைய மகள் ஏறக்குறைய 17 ஆண்டுகளாக அவள் சென்ற வீட்டிலே வாழ முடியாமல் அவளுடைய மாமியாரின் தொல்லை அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது அந்த மாமியார் உடல்நலக் குறைவாக இருக்கிறாள். உதவி செய்ய ஆள் இல்லாமல் இருக்கிறாள். இருந்தாலும் பிடிவாதமாக வாழுகின்ற அந்த தாயிடம் என் மகளை அனுப்ப நான் ஆசைப்படுகிறேன். அவள் சென்று வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏதாவது ஒரு நல்ல வழியை சொல்லித்தாரும் தாயே. அவர்கள் வழியில்லாமல் சாக வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். என் மகள் வாழ்வதை விட அவர்கள் மரண நேரத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும். என் மகள் உதவி செய்வாள் என்பதை நான் நம்புகிறேன். உறவை பலப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று எழுதியிருந்தார்கள். இப்படிக்கு கண்ணீரோடு அன்னையின் பிள்ளை என்று. அருமையான தெய்வம், உறவை பலப்படுத்துகின்ற தெய்வம். நீ ஓடிவிட்டாய் என்பதற்காக நான் உன்னை வெறுத்து ஒதுக்குகின்ற தெய்வம் அல்ல, வாழ வைக்கின்ற தெய்வம். இதோ நான், இதோ நான் என்று ஆண்டவர் அழைக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே அதே ஆண்டவர் ஊதாரி மைந்தன் வழியாக ஓடி செல்கிறார் என்று பார்க்கிறோம். கட்டி அணைக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த தெய்வத்தை தான் படிப்படியாக இந்த பெண்ணுக்கு ஒரு புது அனுபவமாக கொடுத்தார் இயேசு. அந்த அனுபவத்தை தான் நாமும் பெற வேண்டும். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை, ஓம் டு டூம், ஒரே ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். அருமையான இந்த வாழ்வு, ரம்மியமான வாழ்வு, ஒற்றுமை மிகுந்த வாழ்வு, மகிழ்வோடும் நிறைவோடும் உறவுகளை கட்டி அணைக்கின்ற அருமையான வாழ்வு, வாழ்ந்த அன்னையின் திருப்பிடத்து முன்னின்று ஜெபிக்கிறோம். அந்த அன்னை நமக்கு இந்த வாழ்வை, உறவை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம்.